Hi friends, welcome to Chandras Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் தீபாவளி ஸ்பெஷலாக நான்வெஜ் மீல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நான்வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் நம்ம ஒரு சிம்பிளாக எப்படி நான்வெஜ் மீல்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் வறுவல், முட்டை குருமா, இது மூணும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த தீபாவளி நான்வெஜ் மீல்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம நான்வெஜ் மீல்ஸ் ரெடி பண்ணலாம். சிக்கன் 1 கிலோ. இது வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், எலுமிச்சப்பழம் சேர்த்து கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் விழுது, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, நெய், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி. பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் நட்சத்திரப்பூ, ஜாதிபத்திரி எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நீல வாக்கில் கீறி வச்சிருக்கிற 10 பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது தக்காளி பழம் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை நான் விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனில் தண்ணியே ஊற்றல, ஆனால் தண்ணி வந்திருக்கு. அடுத்ததாக 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது வந்து 2 விசில் வந்தால் போதும். இப்போ விசில் வந்துருச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏற்கனவே சிக்கனில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வந்து ஒரு 15 நிமிஷம் பிரியாணி ரைஸை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து யூனிட்டி. இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இந்த யூனிட்டி பிரியாணி ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். நீங்கள் அதிகமாக கலந்தீங்கன்னா அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால வந்து ரொம்ப வந்து
கலந்து விடக்கூடாது. மேலாப்பில் இதை வந்து கலந்து விடுங்க. இப்போ நான் வந்து ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சுட்றேன். இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இது கூட கலர் சேர்க்க போகிறேன். கலர் சேர்க்கும் பொழுது மட்டும் நீங்கள் கேசரி பவுடர் கூட ஒரு ஸ்பூன் பால் சேர்த்து கலந்துட்டு சும்மா லைட்டாக வந்து ஒரு ஸ்பூனால் அதை விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம மேலாப்பில் அப்படியே கலந்து விட்டோம்னா கலர் வந்து ஒரே இடமா இல்லாமல் பரவலாக ஆகும். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுவையான மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காய விழுது, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், சோம்பு, மிளகுத்தூள், பட்டை, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம். ஒரு குக்கரில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, நட்சத்திரப்பூ எல்லாமே சேர்த்துடலாம். சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீரி இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நான் தொக்கா செய்ய போகிறேன். அதனால் வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தொக்கு வேணான்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் புதினாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ 4 தக்காளியை நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. சின்ன வெங்காயத்தை நான் 20 விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம மட்டனில் தண்ணி எதுவும் ஊற்றலை. ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணி கூடவே நம்ம வந்து 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஏற்கனவே மட்டனில் தண்ணி வந்திருக்கு. இது கூட நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். 5லேருந்து 6 விசில் வரட்டும். இப்போ விசில் வந்துடுச்சு. இதோட ப்ரெஷர் அடங்கினதும் இதை நம்ம வந்து கடாய்க்கு மாற்றிடலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நான் கடாய்க்கு மாற்றிட்டேன். இப்போ மாற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துருங்க. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு இது திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு இதை திக்காக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி, ஏலக்காய், முட்டை, தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இந்த முட்டை குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா குஸ்காவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ இதை வதக்கிடுங்க. இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கலந்துடுங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. கால் ஸ்பூன் சோம்பு, 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சரில் இதை சேர்த்துடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா முந்திரி, கசகசா சேர்த்து இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்தது கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 முட்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த 2 முட்டையும் நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் பட்டை, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி எல்லாம் சேர்த்ததை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து இதோட சேர்த்துடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. அடுத்தது இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி 2ஆக கீறிடுங்க. இப்போ இந்த மாதிரி கீறிட்ட பின்னாடி இதை நம்ம குருமாவில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா சேர்ந்து வர அளவுக்கு இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குருமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம புதினா தழையை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த தீபாவளி ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல், முட்டை குருமா இது 3ம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.